எக்ஸசைஸ் 11.3ல செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் நமக்கு இன்டகிரேஷன் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இன்டகிரேஷன் எழுதிக்கலாம். இப்போ இன்டகிரேஷன்ல ஃபங்க்ஷன்ஸ் பிளஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம தனித்தனி இன்டகிரேஷனா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் செப்பரேட்டா. ஓகேவா? அப்போ நான் இது தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். இன்டகிரேஷன் ஆஃப் 4 cos of 5 minus 2x into dx plus integration of 9 e power 3x minus 6 into dx plus integration of 24 divided by 6 minus 4x into dx. நான் இன்டகிரேஷன் ஸ்பிளிட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ இதுல 4 வந்து நம்ம கான்ஸ்டன்ட், 4 வந்து வெளில எடுத்துடலாம். இன்டகிரேஷன் ஆஃப் cos 5 minus 2x into dx plus இதுல அதே மாதிரி 9 கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துடலாம். e of 3x minus 6 into dx இதுல 24 கான்ஸ்டன்ட், 24 வெளில எடுத்துடலாம். into 1 divided by 6 minus of 4x dx. இப்போ நமக்கு இது எல்லாத்துக்குமே ஃபார்முலாஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ cos ax plus b க்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு. cos பண்ணா நமக்கு என்ன வரும் வேல்யூஸ்? cos பண்ணா sin வரும். ax plus b ஃபார்மேட்ல இருந்துச்சு அப்படின்னா x ஓட கோஎஃபிஷியன்ட் டிவைட்ல போடணும். அதே மாதிரி e of x க்கு ஃபார்முலாஸ் தெரியும். e of ax plus e பவர் ax plus b னா இதோட x ஓட கோஎஃபிஷியன்ட் டிவைட்ல போடணும். இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இங்க வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டு பவர்ஸ்ல வந்து 1 விட ஹையஸ்டா கொடுத்துருந்தாங்கன்னா, ஓகேவா? இப்போ இது பவர் 1 இருக்கு. 1 இருந்தா நம்ம மோஸ்ட்லி லாக் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி டிவைட்ல வர்றதுல பவர்ஸ்ல வந்து 1 இருந்துச்சுன்னா நம்ம மோஸ்ட்லி லாக் ஃபார்முலா தான். இதுக்கு நான் ஏன்னு சொல்லிட்டு முன்னாடி வீடியோஸ்லயே சொல்லியிருப்பேன். ஏன் வந்து நம்ம இங்க வந்து லாக் ஃபார்முலா யூஸ் பண்றோம் 1ன்றது. ஏன்னா டிவைட்ல வந்து இன்ஃபினிட்டி வந்துடும். அதனால நமக்கு பவர் 2, 3, 4, 5 அந்த மாதிரி 1 விட ஹையர் தென் இருந்தா மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ் பவர் n ஃபார்முலாக்கு எடுத்துட்டு போகணும். ஓகேவா? இல்லைன்னா இதுக்கு லாக் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். இது லாக் ஆஃப் ax plus b 1 divided by ax plus b இந்த ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா நம்ம லாக் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இப்போ இது எல்லாத்துக்குமே நமக்கு என்ன தெரியும்? ஃபார்முலாஸ் தெரியும். ஃபார்முலாஸ் தெரிஞ்சா நம்ம டைரக்டா அப்ளை பண்ணலாம். ஓகேவா? இப்போ 4 அப்படியே இருக்கட்டும். காசை பண்ணா நமக்கு என்ன வரும்? சைன்ன்றது வரும். ஓகேவா? இப்ப சைன் ஆஃப் 5 minus 2x இதோட கோஎஃபிஷியன்ட் என்னது நமக்கு? டிவைடட் பை -2. எப்பவுமே இந்த மைனஸ் வந்து முன்னாடி என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிளோட போடணும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதை போடணும். நெக்ஸ்ட் 9 வந்து கான்ஸ்டன்ட். e பவர் 3x minus 6 பண்ணா என்ன வரும் நமக்கு? சேம் அதே தான் வரும். e of 3x minus 6 பட் டிவைட்ல இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அது 3 பிளஸ் 24 கான்ஸ்டன்ட். இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? log of modulus of 6 minus 4x டிவைடட் பை இதோட கோஎஃபிஷியன்ட், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். இந்த ax plus b ஃபார்மேட்ல எப்பவுமே வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எல்லாத்துக்குமே நம்ம என்னதான் பண்ணணும்? டிவைட்ல தான் போடணும். பிளஸ் சி. இதோட நம்மளோட இன்டகிரேஷன் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் மேக்ஸிமம் நம்ம என்ன சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அதை பண்ணணும். ஓகேவா? இது நமக்கு என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா -2 sin of 5 minus 2x பிளஸ் 3 டேபிளால அதை கேன்சல் பண்ணா 3 டைம்ஸ் வரும். ஓகேவா? இப்போ 3 e பவர் 3x minus 6 பிளஸ் இதை 4 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? எத்தனை டைம்ஸ் வரும்? 5, 6 டைம்ஸ் வருமா? இங்க மைனஸ் இருக்கு. அப்போ இங்க வந்து என்ன ஆயிடும்? நமக்கு மைனஸ் ஆயிடும். மைனஸ் ஆஃப் 6 log of 6 minus of 4x plus c. இதுக்கு மேல நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இதோட இந்த சம் முடிச்சிடலாம்.